இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஆனுவல் பிளானர் 2021க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவ் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் இன்னும் வரல. ஸோ நோட்டிஃபிகேஷன் அந்த மந்தில் தான் எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் குரூப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் குரூப் 1 வந்து 3ஆம் தேதி நடக்க போகுது. ஜான் வந்து 3ஆம் தேதி நடக்க போகுது. நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா 16ஆவதாக இருக்குது இல்லையா, 16th கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A அது வந்து மே மாதம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அதாவது குரூப் 4 அண்ட் VAO வந்து செப்டம்பர் மாதம் வரப்போகுது. ஓகேவா, செப்டம்பர் மாதம் குரூப் 4 VAOக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செப்டம்பர் மாதம் எக்ஸாம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் அக்டோபர் மந்த்து. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இன் த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆர் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இன் த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதுவும் ஜான்வரியில். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இன் த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபெப்ரவரியில் வரப்போகுது. கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஃபெப்ரவரியில். அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வரப்போகுது. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் இன் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேங்களா, டையிங் அண்ட் ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரப்போகுது. ஜூனியர் எபிகிராபிக்ஸ்ட் இன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வரப்போகுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மார்ச். பிரின்சிபல் அல்லது வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த எம்ப்ளாய்டு அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஏப்ரல். கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ஏப்ரலில் வரப்போகுது. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஏப்ரல். கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் ஏப்ரல். கம்பைன்ட் ஜியாலஜி சர்வீஸ் வந்து ஏப்ரல். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம். அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் மே. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2A மே மாதம். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் த எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் மே மாதம். ஸ்டோர் கீப்பர் இன் த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜூன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கமர்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில். ஜெயிலர் விமனுக்கானது இந்த பிரிஷன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஜூன். அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஜூன். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இந்த ஹிந்து ரிலீஜியஸ் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது இல்லையா, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜூலை. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஜூலை. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 ஜூலை. குரூப் 3 வந்து ஜூலை. குரூப் 4A சர்வீசஸ் அதாவது ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர்னால ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் இது, எல்லாத்துக்கும் கிடையாது. ஆகஸ்ட்டில். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆகஸ்ட். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதுவும் ஆகஸ்ட். டைரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் த கவர்மெண்ட் லா காலேஜஸ் செப்டம்பர். பர்ஷர் இன் த காலேஜியட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செப்டம்பர். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் VAO செப்டம்பர். வெக்கேஷனல் கவுன்சிலர் இன் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் limb center in the medical education department September. Combined library service October. District child protection officer in the social defense department October. Forest apprentice in the forest department October.
English reporter and Tamil reporter in the Tamil Nadu Legislative Assembly Secretariat October. Assistant Director in Social Welfare and Nutritious Meal Program Department October. Assistant Director Technical Leather or Manager in the Micro, Small and Medium Enterprises Department November. Psychologist in the Prison and Correctional Service Department November. Accounts Officer in the Treasury and Account Department November. Direct Educational Officer in School Education Department November. Assistant Commissioner of Labor in the Labor and Employment Department December. ஓகேங்களா? ஸோ 42 போஸ்டிங்கான இது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்பப்போ வரும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு வந்து டிஎன்பிசியிலேருந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2 வந்து பார்த்திங்க, குரூப் 1 ஆஸ் யூஷுவல் ஜானில் வந்துடும். குரூப் 2 2A மே மாதம் வருது நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் கிடையாது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வருது. ஓகேங்களா? ஸோ யாரும் வந்துச்சு என்னடா இவ்வளோ டிலேவாக இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டியதில்லை. டைம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும். பார்க்குறதுக்கு வேணால் இவ்வளோ மாதம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஓடிடும். நம்ம சரி இவ்வளோ நாள் இருக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம்னு வச்சுருந்தீங்கனாலும் டக்குன்னு டைம் போயிடும். அதனால் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்து 2021 அதாவது 2021 வர எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இன்னும் டைம் இருக்குல்ல, 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தா போதும், 3 மாதத்துக்கு முன்னாடி படித்தா போதும், நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி படித்தா போதும் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணவே முடியாது. படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப் ஃபுல்லாக. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான், ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறவங்களுக்கு ஓகே, 99% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாவோ அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸோடு தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காலேஜ் முடித்த உடனேவோ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறவங்களோ யாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை ப்ரிப்பேர் பண்ணுற டைம், எக்ஸ்ட்ரா கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. கான்ஃபிடென்ட்டோடு படிங்க, இப்போ இருந்தே படிங்க, பொறுமையாக படிங்க, தெளிவாக படிங்க. அவசரமாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஞாபகம் இருக்காது. தெளிவாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஓகேவா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வந்து இந்த வருஷம் வந்து கொரோனானால இந்த வருஷம் எக்ஸாம் கிடையாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ டைம் இருக்குது. ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லாம் இவ்வளோ டைம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ காம்படிஷனும் ஹெவியாக கூடிகிட்டே போகும். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் கூடிகிட்டே போகும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கிளியர் பண்ண பார்க்குறது தான் பெட்டர். ஓகே, தேங்க்யூ.